நித்யானந்தம். இந்த குரு பௌர்ணமி நன்னாளிலே உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிரலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த பூமியை பிரபஞ்ச சக்தி தான் உருவாக்கியது. பிரபஞ்ச சக்தி நம்மை ரசிக்கின்றது. இந்த நிமிடம், இந்த நேரத்தில் கண்களை மூடி நமக்குள்ளே பார்த்தோமானால் இந்த தியான உணர்வோடு அந்த சூட்சம நிலையை நாம் காணும்போது ஒரு தாயின் கர்ப்பப்பையில் இருப்பதை போன்ற உணர்வு நமக்குள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரபஞ்ச சக்தி நம்மை நேசிக்கின்றது. நமது தாய்தான் நமக்குள்ளே வாழும் இறைசக்தி. நமது தாய்தான் நமக்குள்ளே வாழும் இறைசக்தி. நமது தந்தைதான் நமக்குள்ளே வாழும் சத்குருநாதர், நம்முடைய குருநாதர். நாம் எந்த வேலையில் இருந்தாலும் வந்த வேலையில் கருத்தாயிருக்க வேண்டும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிருக்க வேண்டும். நாம் அடைய வேண்டியது ஞான மட்டும்தான், ஜீவன் முக்த வாழ்வது மட்டும்தான். அதற்கு சத்குருநாதரின் உதவியோடு நாம் பொறுப்படுத்தி செயல்பட வேண்டும். பிரார்த்தனை உணர்வோடு வாழ வேண்டும். சேவை மனப்பான்மையோடு வாழும் பொழுது நமது குருநாதர் நம்மோடு இருந்து நமக்கு அந்த ஞானத்தை அளித்து அவரோடு நம்மளை அரவணைத்துக் கொள்வார். ஆகையால் நாம் வாழ்வோம், ஜீவன் முக்த நிலையை அடைவோம். நித்யானந்தம்.